பண்ணியிருக்கேன். ஒரு 4.5 லட்சம் ரூபாய்க்கு மெடிசன் சப்ளை பண்ணியிருக்கேன். நான் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு சிச்சுவேஷனில் ஜூலை மாதத்துலேருந்து டாக்டர் வந்து காணாமல் போயிட்டார். எங்களை பேசியே ஏமாத்திட்டாரு சார். கிளினிக் வழியில் சிக்கிய நோயாளிகள். கைராசி மருத்துவரின் கைவரிசை லிஸ்டில் அதிகரிக்கும் மெம்பர்கள். பரபரக்கும் கோவை. கிளினிக் பொண்ணுக்கும் அவருக்கும் ஏதோ இல்லீகல் தொடர்பு இருந்துருக்கு. அவள் அதை வச்சே பிளாக்மெயில் பண்ணி இவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டான். ஆனால் அவன் என்னங்கிற, நான் சாதாரண ஒரு ரிசப்ஷனிஸ்ட், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவன் நழுவ பார்க்குறான். அவன் நழுவே விடக்கூடாது. கோவை மாவட்டம் சுங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சித்தையா. சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்த இவர் கடந்த 1987ஆம் ஆண்டு முதல் கோவை அரசு மருத்துவமனையில் இருதயத்துறை பேராசிரியராகவும் அத்துறையின் தலைவராகவும் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2003ஆம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்ற சித்தையா அதன் பிறகு கோவையில் 3 இடங்களில் தனியாக கிளினிக் வைத்து நடத்தி வந்துள்ளார். இதனிடையே ஊருக்குள் கிளினிக் வைத்திருந்த சித்தையா அனைவரிடமும் நன்றாக பழகி வந்துள்ளார். இதற்கிடையில் மருத்துவர் சித்தையா கோவை அரசு மருத்துவமனையில் 12 ஆண்டுகளாக பணியாற்றி வந்துள்ளார். அப்போது அவருடன் ஒன்றாக பணியாற்றிய இசிஜி டெக்னீஷியன் விஜயலட்சுமி என்பவருடன் சித்தையாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த 2017ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தனது மனைவி உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வருவதாகவும் வெளிநாட்டில் படித்து வரும் தனது குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு வழியில்லாமல் இருப்பதாக கூறி விஜயலட்சுமியிடம் இருந்து சித்தையா சுமார் 8 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியுள்ளார். அப்போது அதை நம்பிய விஜயலட்சுமி மனிதாபிமான அடிப்படையில் பாண்டு பத்திரத்தில் எழுதி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் கையெழுத்திட்ட காசோலையையும் சித்தையாவிடம் கொடுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து விஜயலட்சுமியின் பேத்தியிடமும் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். ஆனால் அந்த பணத்தை வாங்கிய சித்தையா தற்போது வரை திரும்பி கொடுக்கவில்லை. மேலும் இதை பற்றி கேட்கும் போதெல்லாம் அவர் சரியான விளக்கம் அளிக்காமல் இருந்து வந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த விஜயலட்சுமி மருத்துவர் சித்தையா குறித்து விசாரித்த போது பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியானது. அதில் கைராசி மருத்துவர் என சொல்லப்படும் சித்தையாவின் கிளினிக்கிற்கு ஏராளமான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். அந்த வகையில் சித்தையாவிடம் மருத்துவம் பார்க்க வந்த காங்கேயம், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளிடமும் அவர்களது உறவினர்களிடமும் இதே காரணத்தை சொல்லி சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை பாண்டு பத்திரம் எழுதி கொடுத்தும் பணம் வாங்கியுள்ளார். அதே போல சித்தையாவின் கிளினிக்கிற்கு மருந்து சப்ளை செய்யும் பிரதிநிதிகளுடன் நன்கு ஐக்கியமாகிக் கொண்டு அவர்களிடம் பல லட்சக்கணக்கில் மோசடி செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இத்தகைய சூழலில் கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்து மருத்துவர் சித்தையா தலைமறைவாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் சித்தையாவால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இச்சம்பவம் குறித்து கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். அது மட்டுமின்றி தங்கள் பணத்தை உடனடியாக அவரிடம் இருந்து எப்படியாவது பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது தன்னுடைய கிளினிக்கிற்கு வரும் நோயாளிகளை ஏமாற்றி பல லட்சக்கணக்கில் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் பிரகாஷ் சார். நான் ஜோதிபுரம், பெருநாயம்பாளையம் அடுத்த ஜோதிபுரத்தில் வசித்து வருகிறேன். டாக்டர் எனக்கு 2021லேருந்து நல்ல ஒரு டாக்டரு, நான் ஒரு மருந்து கம்பெனி வச்சுருக்கேன். அந்த இதில் டாக்டரை நான் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தேன். டாக்டர் ரொம்ப நல்ல தன்மையாக பேசக்கூடியவர். பட் அவர் என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் அவருக்கு தேவையான சமயத்தில் அமௌண்ட்டு கேட்பார். அவர் சிஸ்டருக்கு இல்லை அங்கே அக்காவுக்கு சர்ஜரி பண்ணணும், கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுங்க, எமர்ஜென்சியாக தேவைப்படுது, நாளை காலையில் வேணும்னு கேட்பார். அதை நம்பி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு மனிதனில் 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்னு கிட்டத்தட்ட 10 லட்சம் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் மெடிசன் மட்டுமே சப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு 4.5 லட்சம் ரூபாய்க்கு மெடிசன் சப்ளை பண்ணியிருக்கேன். நான் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு சிச்சுவேஷனில் ஜூலை மாதத்துலேருந்து டாக்டர் காணாமல் போயிட்டார். அப்போ பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு 85 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன மாதிரி அப்படின்னு. அன்றைக்கி தான் அந்த கூட்டமே நான் பார்த்தேன். ஸோ இன்னும் எதுவும் பணம் வாங்கி கொடுத்தா ரொம்ப தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
தகவல் வந்து அதுதான், இப்போ மருந்து சப்ளை பண்ணால் மெடிசன் யூஸ் பண்ணிடுவார். மெடிசன் யூஸ் பண்ணிட்டு பேமெண்ட்டு கொடுக்குறது இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2021 மருந்து. என் பேர் விஜயலட்சுமி. நான் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இசிஜி டெக்னீஷியனாக பணிபுரிந்து வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கிறனுங்க. அவரு தான் எனக்கு சீப்பாக இருந்தார். அவர் இருக்கிற வரையில் நல்லவராக தான் இருந்தார். கடைசியில் பார்த்து இந்த துர்ப்பாக்கிய நிலையில் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பணப்பிரச்சனை, வீட்டை அடமானம் வச்சு நான் கொண்டு வந்து பணம் காசு எல்லாம் கொடுத்தோம். கடைசியில் பார்த்து என்னை போல் பல பேர் சீக்கு பார்க்க வந்தவங்ககிட்ட எல்லாம் நிறைய பணத்தை வாங்கியிருக்காரு. கேட்கும்போதே அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பணத்தை வாங்கி அவர் என்ன பண்ணார், ஏது பண்ணார். கடைசியில் பார்த்து அந்த சுனந்தாங்கிறவா கிளினிக் பொண்ணுக்கும் கொடுத்துருக்காரு, அவர் குடும்பத்துக்கும் செலவு பண்ணியிருக்காரு. இதையெல்லாம் எங்களுக்கு எப்படியாவது திருப்பி வாங்கி கொடுக்கணுங்க. கேட்கும்போதே மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவர் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணி 2003 அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் வந்துட்டார். அந்த அம்மா மட்டும் அங்கே வேலை பார்த்தாங்க, டாக்டர் கீதா மேடம். அப்புறம் பணம் வர செலவுன்னு அடிக்கடி எதாவது கேட்பார். நான் வந்து பேங்க் ஆஃப் பரோடா மூலியமாக அவருக்கு கொடுத்து அதுக்கு அத்தாட்சியெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். பாண்டு பேப்பரில் வந்து எனக்கு எங்கிட்ட வாங்கின பணம் எவ்வளவு, 8 லட்சம் வாங்கினேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. என்னால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் என் மனைவி டாக்டர் கீதா, என் மகன்கள் விஜயகுமார், கார்த்திக் 2 பேரும் இவங்க 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு திருப்பி தருவாங்க, பணத்தை ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு எழுதி பாண்டில் கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் நாங்கள் காட்டியிருக்கிறேனுங்க, எல்லாத்துக்கிட்டும் தெரியும். அதனால் கமிஷனரை இதுக்கு ஆக்ஷன் எடுத்து பணத்தை இழந்தவங்க அத்தனை பேருக்கு எப்படியாவது நோயாளிக பாவம் இருதய நோயாளிகளை வந்தவங்கள அவங்க இருதயமே இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு நடப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. மனசு ரொம்ப கவலை. என்னோட இந்த பேட்டி பார்க்குறவங்க, எங்கூட ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்தவங்க, அவர் கூட பார்த்தவங்களே இதை பார்க்கும்போது எல்லாருமே மனசில் வருத்தப்படுவாங்க. டாக்டர் சித்தைன் சாரா இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர் நேர்மையாக இருந்தவர் இப்படி ஒரு கீழ்த்தரமாக போவார்னு யாருமே நினைக்கவே இல்லை. எத்தனை பேருமா வந்து ஏமாந்துருக்காங்க? ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தவள்ள நான் ஒருத்தி தானுங்க, அவர் கூட ஒர்க் பண்ணினதுனால. மற்றவங்க எல்லாம் வந்து நோயாளியாக வந்தவங்ககிட்ட கேட்டு எல்லாம் வாங்கியிருக்காராம். அப்போ இப்போ தான் எனக்கு எல்லாம் இந்த விவரங்கள்லாம் தெரிய வந்தது. இவர் அந்த பணத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா, கேட்ட போதெல்லாம் மகனுங்களுக்கு ஃபாரினில் வேலை வாங்கி இந்த வீடு வாங்கி கொடுத்துருக்குற வேலைக்கு அங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தா கடைசியில் இந்த சுனந்தாங்கிறவளுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. கிளினிக் பொண்ணுக்கும் அவருக்கும் ஏதோ இல்லீகல் தொடர்பு இருந்துருக்குது. அவள் அதை வச்சே பிளாக்மெயில் பண்ணி இவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாள். ஆனால் அவன் என்னங்கிற, நான் சாதாரண ஒரு ரிசப்ஷனிஸ்ட், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவன் நழுவ பார்க்குறான். அவனை நழுவவே விடக்கூடாது. அவளோட சொத்து பற்றி என்ன, அவள் வந்தபோது 2000-3000 சம்பளத்துக்கு வந்து ஒரு பார்த்தா அவ்வளோ ஒரு பரதேசியாட்ட வந்தவன் இன்றைக்கி அவ்வளோ ஒரு கோடீஸ்வரியாக இருக்கிறான். இந்த பணம் பூரா எங்கே போச்சுங்க, எப்படி இவளுக்கு வந்தது? இவன் என்ன வேலை பார்த்தைவோ, இப்போ படிப்பு என்ன, இவள் வேலை என்ன, இவளுக்கு என்ன நிரந்தர உத்தியோகம் ஒரு கிளினிக்கில் வேலை செஞ்ச பொண்ணுக்கு? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.